வணக்கம் மக்களே. தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல அதிரடிகள் உத்தரவுகள் பிறப்பித்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக கிளியர் பண்ணியிருக்காரு. 144 எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சிருக்குது. அந்தளவுக்கு ஒரு பிக் நம்பரை வந்து காமிச்சிருக்காரு. ஏன்னா ஆளுநர் வந்து அதுக்காக தான் அத்தனை தடவை வந்து வர வச்சார் தளபதியை. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம் பதவி ஏற்றார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட்லேயே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ப்ரூவ் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா பல அதிரடியான நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா டாஸ்மாக் கடை மூடல் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தது ஒன்று, எல்லாருமே எதிர்பார்த்தது. ஸோ எல்லார்ட்டையுமே வந்து கேட்டது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக மகளிர்கிட்ட கேட்டது. அவங்க சொன்னது எல்லாமே டாஸ்மாகை மூடணும் அப்படிங்கிற கருத்தை தான் வச்சுருக்காங்க. ஸோ இலவசம்லாம் பற்றி கூட அவங்கெல்லாம் பேசலை, டாஸ்மாக் மூடுறதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதனோட விளைவு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போவே தளபதி அவர்கள் வந்து 717 கடைகள் வந்து மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதில் முதல் 50 கடைகள் வந்து இப்போவே மூடியிருக்காங்க. ஸோ வந்து வரவேற்கத்தக்கன்னு ரொம்ப பேர் வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க. அதை பற்றி வந்து சோஷியல் மீடியாலையுமே போட்டுட்ருக்காங்க. ஏன்னா 40 வருஷமாக மூடாத கடைகள்லாம் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் மூடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் இடத்துல வந்து பயங்கரமான வரவேற்பு பெற்றிருக்குது. என்னென்னா பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து சிஎம் வந்து நேரடியாகவே கண்காணிப்பில் சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற தொடக்கம் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்திங்க கூட சேலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட நேரடி கட்டுப்பாடில் வந்து இன்னொன்று வர்றது வந்து 65 தனிப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நிலையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம அதிரடியான சம்பவமாக இருந்துகிட்ருக்கு. வேறு லெவலில் சிஎம் வந்து சம்பவம் பண்ணிகிட்ருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சட்டசபையுமே வேறு லெவலில் கலகலன்னு போகுது. வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. மாறி மாறி 2 பேருமே, அதாவது எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் வந்து பேசுகிறதுமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணுங்கிறதையுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பல சுவாரஸ்யமான நகர்வுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குது தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம். அதை விட முக்கியமான சுவாரஸ்யமான நகர்வு என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளை மாதிரிக்கான ஆட்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி பார்த்துட்றோம். சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். பாலிடிக்ஸில் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகி எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். போகிற போக பார்த்தா எல்லாருமே பொலிட்டிஷியனாக வர்றது கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம், நம்ம சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம் தான் காரணம். அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது தான் இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக நடக்கிறனால இன்ட்ரெஸ்ட் வந்துக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லாவே இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இனிமேல் வர ஜென்ரேஷனும் சரி பாலிடிக்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதிரி சிஎம் தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.